இங்கத்தே இடத்து மாடுகளை தவிர வேற வேற மாடு கன மாடு இருக்கு அண்ணா. கன மாடுகள் இருக்குது, பட்டி மாடுகள் இருக்குது. இங்கால கொண்டு வரல, மேய்ச்சல் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாப்புல. எங்கிட்ட மாடு கொஞ்சம் கூட வேண்டாப்புல. இங்கால ஒன்று இல்லை. முக்கம்மன் ஏரியாக்குள்ள மாடு இருக்கு, மாடு இருக்கு. அங்கால சொல்ல போனால் இந்த மாடுகள்கிட்ட கட்டுப்பாடுலாம் இந்த இராணுவ முகாமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். மழைக்கெல்லாம் 10 மாடு கிடைச்சது. அப்ப இந்த முறையோ 10 மாடு செத்து 10 கண்டு செத்தது. 10 கண்டு என்ன இது வந்தது? குளிர்காது மழை இறங்கி பாருங்க. இந்த இராணுவ முகாமுக்குள்ள இந்த அண்ணா துணிச்சலா இறங்கி இப்ப மாட்டு பட்டியை போட்டு மாடை மேய்ச்சி கொண்டு நிற்கிறார். பண்டி மாடை எப்பயும் வெளியில வெட்டிலான் இருக்கும். வெட்டலாம் என்ன பேருந்து பழக்கி விட்டோம்டா பேருந்து திருப்பியும் கொண்டிருக்காம போகும். மழையண்டா மேய்ச்சல் கொண்டு போகும். மழையண்டா ஓடி வந்து இராணுவ முகாம்னு சொன்னாலே நாங்கள் எல்லாம் பயப்படுவோம். அந்த இராணுவ முகாமுக்குள்ளேயே பட்டி போட்டு மாடு வளர்க்குற தமிழ்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒரு பெருமையான விஷயம் தானுமையா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம் பிளாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டத்தில் முக்கொம்பம் பகுதியில் சின்ன பல்லவராயன் கட்டுன்னு சொல்கிற பகுதி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு இராணுவ முகாம் வீடியோ ஒன்று போட்டுனாங்க. கிட்டத்தட்ட 15-20 ஏக்கர் பரப்பளவு பெரிய ஒரு இராணுவ முகாம். இராணுவம் வெளியேறி கிட்டத்தட்ட 5 மாதம் வரும். அந்த முகாம் நாங்கள் வீடியோ எடுத்து போகும்பொழுது தான் ஒரு அண்ணாவை சந்திக்கிறாங்க. அந்த அண்ணா அந்த இராணுவ முகாமுக்குள்ளேயே விடுபட்ட அந்த பகுதிக்குள்ளேயே பட்டி மாதிரி போட்டு பட்டி மாடுகளை வச்சு மேய்ச்சி கொண்டுவர். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் அந்த அண்ணாவை தான் சந்திச்சு அண்ணாவுடைய இந்த மாடு வளர்ப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்படுறோம். நாங்கள் உண்மையிலே அந்த முதல் நீங்கள் பார்த்த வீடியோ, இந்த இராணுவ முகாம் வீடியோ நாங்கள் எல்லா இடமும் அப்படியே ஒரு இடமா பார்த்து எடுத்துக்கொண்டு போகும்பொழுது பார்க்க போனால் என்னடா திடீரென்று இந்த இராணுவ முகாமுக்குள்ளே ஒரு பட்டி மாடு வளர்க்குற ஒரு பட்டி அடைச்சிருக்கேன்னு பார்த்துருந்தோம். ஆச்சரியமாக இருந்தது. பார்க்க போனால் அப்படியே பக்கத்தில் அங்கால பார்க்க போனால் நிறைய மாடுகள் நின்றது. கிட்டத்தட்ட 100 மாடு கூட நின்றது. அப்போ நாங்கள் அந்த அண்ணா சந்தித்து கேட்டுனாங்க. அண்ணா தன்னுடைய இந்த மாடு வளர்ப்பு அனுபவம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லியுள்ளார். நீங்களும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கறது மூலமாக அந்த விஷயங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். சரி உறவுகளை, இதுவரைக்கும் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க உறவுகளே. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இப்போ அண்ணா இந்த மாடுகளை சாய்ச்சி கொண்டு பாரார். அதாவது இந்த இராணுவ முகாமை விட்டு எல்லையை விட்டு வெளியில் அங்கே வீதிக்கு போன மாடுகளை அண்ணா மேய்ச்சி கொண்டு வாரார். பாருங்கோ, இராணுவ முகாமுக்கு வெளியே வீதிக்கு போன மாடுகளை அண்ணா மேய்ச்சி கொண்டு இப்போ உள்ளுக்கு வாரார். பாருங்க, நாங்கள் முதல்ல இந்த வீடியோ எடுக்கும் பொழுது பயந்து எடுத்த நாங்கள் இந்த இராணுவ முகாமுக்குள்ளே போகும் பொழுது பயந்து எடுத்த இந்த இடத்துல இப்போ பார்க்க போனால் பயம் இல்லாமல் நிற்கிறோம். காரணம் என்னென்னு சொல்ல போனால் அந்த அண்ணா துணிச்சல இங்கே மாடு மேய்ச்சி கொண்டு நிற்கிறார். அண்ணாவுடைய மாடு மேய்ச்சி கொண்டு நிற்கிது. இராணுவ முகாம்னு சொன்னாலே நாங்கள் எல்லாம் பயப்படுவோம். அந்த இராணுவ முகாமுக்குள்ளேயே பட்டி போட்டு மாடு வளர்க்குற தமிழ்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒரு பெருமையான விஷயம் தானுமையா. ஐயோ, உண்மையாக நாங்கள் முதல்ல இந்த இராணுவ முகாம் நாங்கள் சுற்றி வீடியோ எடுக்க பயந்தோன்னு அடுத்து நாங்கள் பயமாக இருந்தது. நான் ஆக்கள் உள்ளுக்கு வர்ற சரியாண்டு பயமாக இருந்தது. அப்படியே வரைக்கும் நாங்கள் சுற்றியெல்லாம் பார்த்து தான் நீங்கள் நின்ற நீங்கள்
அப்பதான் நாங்க பார்த்தோம் என்ன முதல் பார்த்து பட்டி அடைச்சோம் யோசிச்சோம் என்ன இதுக்குள்ள ஆமை மாடு வளர்த்துருப்பானோ அப்படிதான் யோசிச்சோம் நாங்கள் பிறகு நாங்கள பார்த்தா கூட மாடு நின்றது. வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணாக்கு என்ன பேர்? தாமரம் பிள்ளை பிரசாந்த். பிரசாந்த். நாங்கள் இந்த பகுதி இந்த புதுவட்ட ராணுவ மாட்டம் பார்க்க வந்த நாங்கள் இருப்பை விட்டு எவ்வளோ காலம்? ஒரு 4-5 மாசத்துக்கு. அந்த பட்டியை நாங்கள் கையில் அடைக்கிறோம். அதுதான் அடைக்கிறோம். இப்போ பிரச்சனை இல்லை இல்லை பார்க்குற பிரச்சனை இல்லை பிரச்சனை. இப்போ எதால நீங்கள் கொண்டு அடைக்கிறது இதாலாம் இதால் கொண்டுருவோம். சில அதுக்கு இல்லை இப்போ மேய்ச்சி போட்டு தான் ஒன்று கிடைக்கும். எத்தனை மாதம் நிற்குது? என்ன ஒரு 80 மாடு. 80. எவ்வளோ காலமாக சரி நீங்கள்? நாங்கள் இப்போ 2 வருஷமாக தான். 2 வருஷம். அதுக்கு முதல் கட்டு மாடாக வச்சுருந்தேன். அந்த வேண்டி சேர்த்தேன். கட்டுமான்னு சொல்லி கட்டு மாடு சும்மா அந்த கட்டி மேய்க்கிறது. கட்டி போட்டு போய் வீட்டை போய் வேலையில் சேர்த்து போட்டு வந்து அவுட்டு கட்டுறது அப்படி. இப்போ அந்த மாடலில் என்ன எல்லாம் அதில் பால் இறந்து கொடுக்கலாம், கண்டுகள் விற்கலாம். அது மாதிரி வச்சுருந்தீங்க. எத்தனை மாடு வச்சுருந்தது? ஒரு 5-6 மாடு வச்சுருந்தது. இது வந்து இது என்ன மாடுகள்? இது வந்து ஊர் மாடுகள். ஊர் மாடு தான். இப்போ இது வந்து நீங்கள் வந்து இப்போ இது ஆரம்பிச்சு 2 வருஷம் என்ன? 2 வருஷம். இப்போ இது வந்துன்னா மெயினாக நீங்கள் என்னத்துக்கு இப்போ இது இந்த மாடல் என்ன லாபம்னு சொன்னாங்க? பால் இருக்கலாமா? பால் இறக்கலாம், எரி கொடுக்கலாம், எரு எல்லாமே. பால் வந்து இது வந்துன்னா இப்போ கணக்கா கறங்க இல்லாத இப்படி ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் பால் இந்த ஏசி மாடு மாதிரி அந்த மாதிரி பெருசாக வராது என்ன? அப்படியே இப்போ சாதாரணமாக ஒரு மாடு ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் பால் அப்படிதான் பெருமை என்ன? அப்போ இது இப்போ எரு கொடுக்கணும்னு சொன்னால் என்ன மாதிரி? எரு கொடுக்குறேன்டா இந்த 7,000 மணி கொடுக்கலாம் ஒரு டிராக்டர் பட்டி அப்படி 7,000 மணி நேரத்துக்கு. இப்போ எரு கொடுக்கணும்னு சொன்னால் வந்து இப்போ இங்கே வந்து என்ன அடிப்படையில் என்ன மாதிரி இப்போ கொடுக்குற? இப்போ இங்கே வந்து இப்போ அடிப்படையில் கொடுக்குறேன்டா இப்போ தோட்டங்கள் வைப்பாங்க. தோட்டங்களே கொடுக்கலாம், வயல்களுக்கு பட்டியல் போடலாம், அப்படி செய்யலாம். நீங்கள் என்ன மாதிரி இப்போ கொண்டே பட்டியாக கட்டுறோம் இல்லாட்டி நீங்கள் என்ன வந்து ஏற்றி கொண்டு போகிற அந்த மாதிரியும்? பட்டியாக போடுறாங்க எருவாக ஏற்றி கொண்டே பறிக்கிறோம். ஏன்னா அது வயலுக்கு அடைக்கிறது, மாட்டை அடைக்கிறது, பட்டி வச்சுக்கிறோம். அந்த பட்டியை கொண்டு அதில் ஊண்டி போட்டு கம்பி படல் வச்சுக்கிறோம். அது இப்போ என்ன மாதிரி இப்போ இப்போ உதாரணத்துக்கு சரி ஒரு ஏக்கர் 2 பார்த்தாலும் எத்தனை நாளைக்கு நீங்கள் அதுக்கு அடைப்பீங்க? அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாத்திக்கு ஒரு வயலுக்கு எப்படி 4-5 தரம் அடைக்க வேண்டி இருக்கும். அடைக்க துவங்க இல்லை இந்த பட்டு முடிஞ்ச அப்புறம் தான். பட்டு முடிஞ்ச அப்புறம் என்ன இப்போ பட்டு நடக்கு? பட்டு நடக்கும். இப்போ பட்டு நடக்கும்னு சொன்னால் வந்து இப்போ இங்கே நீங்கள் மாடுகளை கொண்டு வரீங்கள் அங்கே வயல் போகுது, அங்கே போகாது. அங்கே போகாது. அது சொல்லு கேட்கு மாடு சொல்லு கேட்கு என்ன? இப்போ நாங்கள் வந்த பிறகு உங்களை பார்த்து பேருந்து ஓடி தெரியாங்க. இப்போ இவ்விடம் வந்து ஃபுல்லாக என்ன இதெல்லாம் வந்து மேஜல் இடம் தான். மேஜல் இடம் தான். இது மக்கட்ட காணியா? மக்கட்ட காணியா இப்போ விட்டு போனா இப்போ இதுக்கு இல்லை தருவில்லை தானே இப்போ மாற வைக்கிறோம். நீங்கள் நினைக்கிறேன் இப்போ இங்கே வயல் பட்டு துவங்கிடுது என்ன? பட்டு துவங்கிய இப்போ 2 மாதத்துக்கு இங்கே நடக்கும் வயல் பட்டு என்ன? 2 மாதம் தேவையில்லை விளைஞ்சேன்டா இப்போ வெட்டிடுவாங்க. அப்படியா? இப்போ அது வரையும் கொஞ்சம் கவனம் தானே என்ன? இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக திறந்து அப்படியே விடலாம், பின்ன வந்து அடைக்கலாம். இப்போ இந்த மாடு வளர்ப்பு வந்துன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட அனுபவத்தில் வந்து இந்த மாடு வளர்ப்பு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? இப்போ மற்ற முதல் இப்போ நீங்கள் சரி நீங்கள் ஆரம்பத்தில் செஞ்ச தொழிலை விட இப்போ இதில் என்ன மாதிரி இருக்கு? உங்களுக்கு என்ன தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு? ஏன்னா தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அது சொல்லு கேட்குற மாடுகள் பிரச்சனை இல்லை, சோழி இல்லை. ஆரம்பத்தில் சின்ன வயசு நீங்கள் ஆரம்பத்தில் செஞ்ச தொழில் என்ன? கடத்தொழில். கடத்தல் செஞ்ச நீங்கள் எந்த இடத்துல? பூனே செஞ்ச நீங்கள் புறவே புள்ள விட்டாச்சு அப்படி இல்லை விட இல்லை. இப்போ செய்கிறீங்க? இப்போ மேரிக்கு இது மாட்டோட இருந்தேன்னா பலவோடு செய்கிறீங்க என்ன? இப்போ உங்களோட சொந்த இடமுங்க? சொந்த இடம் யாழ்ப்பாணம். எவ்வளோ? யாழ்ப்பாணம் கோயிலாக்கண்டி நாவக்குழி. அப்போ இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் இங்கே 97ஆம் ஆண்டு இங்கே வந்துட்டோம். என்ன இடம்பேந்து வந்து என்ன குடும்பம் வந்து நீங்கள் அப்படியே? இப்போ நீங்கள் திரும்ப முடிச்சது? இப்போ நான் கிட்ட இல்லான்னு முடித்தேன். எந்த இடம்? இங்கே முக்கமன் தான். நல்லூர். நல்லூர்ன்றது இந்த இருந்து வர்றது அப்படி என்ன? அப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் அம்மா இருக்கு. முக்கமல்ல இருக்கு. முக்கமாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து கடத்தொழில் செய்கிறோன்னு சொன்னால் வந்து இங்கே அங்கே பூனை பக்கம் தான் செய்யணுமே செஞ்சு கொண்டு இங்கால மாடு வளர்ப்புக்கு இங்கத்தை இடத்து மாடுகளை தவிர வேற மாடு கன மாடு இருக்கு அண்ணன். கன மாடுகள் இருக்குது, பட்டி மாடுகள் இருக்குது. இங்கால கொண்டு வரல, மேய்ச்சல் கொஞ்சம் பிரச்சனை வேண்டாப்புல. எங்கிட்ட மாடு கொஞ்சம் கூட வேண்டாப்புல. இங்கால ஒன்றும் இல்லை. முக்கம்மன் ஏரியாக்குள்ள மாடு இருக்கு, மாடு இருக்கு. அங்கால இந்த உங்கால எல்லாம் இருக்குது மாடு. இடம் நஞ்சுனாங்காடு அங்கால எல்லாம் இருக்கு மாடு. அங்கத்தை மாடு இங்கே கொண்டு வரவங்க நீ இப்போ வெட்டு வாங்கிட்டானே நீ கொண்டு வந்துடுவாங்க. அப்படியா? இப்போ நீங்கள் வந்து இங்க இருந்து எவ்வளோ தூரத்தை கொண்டு போவீங்க? நாங்கள் இங்கே இந்த பக்கத்தில் உப்பு வட்டையை கொண்டு வரணாங்க. பக்கத்தில்
பக்கத்துல இந்த ரோடு கங்கால் காட்டுது. அப்ப இரவுல கொண்டு வந்து இங்க அடைக்கிறது. இது கிடைக்கும். இங்க அடைச்சு விட்டா காவல பறக்கிறது. எங்க இங்க பக்கத்துல கிடக்கும். இங்க என்ன நீங்க மட்டும் தனியா தாங்க மற்ற யாருமோ அண்ணா ரூபா. இப்போ இனி நீங்க வந்து எத்தனை நாளைக்கு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இதுக்குள்ள தொடர்ச்சி அடைச்சிருப்பீங்க இந்த மாதிரி வேலை பட்டு முடிக்க நாங்க எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பட்டியா போடுறது இல்லைன்னு அதுக்கப்புறம் கால கிடாக்கும் தனி அடுத்த மாதிரிக்கு கொண்டு கிடைக்கும். அடுத்த மாதிரிக்கு அப்ப நீங்க அதுக்கப்புறம் திறந்து விட்டா அதுக்கப்புறம் திறந்து போட்டு வயலுக்கு யாரும் பட்டி போடக்கிட்டா பட்டி போடுறேன். இப்ப நீங்க இனி வந்து களத்தொழிலுக்கு வந்து எந்த சீசன்ல இப்ப நீங்க எப்போ வலிக்கிறீங்க? இப்ப நாங்க அதிக பட்டி முடிஞ்ச அப்புறம் தை மாசிலே எல்லாம் வலிக்கிட்டுருவோம். என்ன மாசி போட்டிஞ்சு நீங்க சொன்னா வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கிறீங்களா? எந்த பகுதி செய்யற கூட நீங்கள் நல்லூர் அங்கே செய்யறது என்ன இப்ப என்ன நீங்கள் அங்க கடத்துல செய்யற இடத்துல என்ன இது கூட இப்ப என்ன இறாலோ நண்டு என்ன மாதிரி அது என்ன மீனாலும் பிடிக்கலாம் இறாலும் பிடிக்கலாம். இறால் மாசி மாதம் தான் இறால் படம் மாசி மாதம் இறால் படம் போட்டிஞ்சுன்னு சொன்னா வச்சு செய்யறியல். சரி நல்ல ஒரு விஷயம் என்ன இப்போ வந்து சொல்லணும் இப்போ ஒரு தொழில் மட்டும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் பல தொழில் செய்யணும். அப்பதான் வாழலான்னு சொன்ன மாதிரி நீங்கள் இதுவும் செய்கிறீங்க அதுவும் செய்கிறீங்க. அவங்களுக்கு ரெண்டுக்கும் நல்ல இடம் இருக்கு என்ன. ஆனா இப்ப இந்த நேரத்துல வந்து நீங்கள் இந்த மாடுகளை வந்து அங்க கொண்டு வச்சிருந்தால் இடம் இந்த மேய்ச்சல் தடாகம் எல்லாம் இருக்கு. நீங்க நாங்க இங்க விட்டு போனோம்னா நீங்க ஒன்று வந்துடும் வேற இந்த இடத்த பிடிச்சிடுவாங்க அந்த பிரச்சனை என்ன அது எல்லா இடத்துல இருக்க பிரச்சனை என்ன. இப்ப நீங்க சொல்லுங்க பொதுவா பார்க்க போனால் பூனேரி பகுதியில் நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். மாடு வளர்க்கலாம் இங்கேயும் வந்து பார்த்துருக்கோம். பூனேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பூனேரி அங்கே உங்களோட பகுதி அந்த பகுதியிலையோ இல்லை இங்கே முக்கமும் இங்கே பகுதியிலோ மாடு கூட நிற்கிறது எல்லா பகுதியிலையும் இருக்கு. எல்லாரும் பரவாயில்ல. இப்போ இங்கே வந்து மாடு வளர்ப்புன்னு சொல்லி கூடுதலாக வந்து மாடு வளர்க்குறாக்க வந்து பொதுவாக என்ன மாடு வளர்ப்பு மட்டும் செய்யாமல் பல தொழில் செய்யணும். இப்போ நோயிலண்டு மந்தனா என்ன செய்வீங்க? மழைக்கெல்லாம் வந்து 10 மாடு கிடைச்சது. இப்போ இந்த முறையோ 10 மாடு செத்து 10 கண்டு செத்தது. 10 கண்டு என்ன இது வந்தது? குளிருக்கு அது மழையில் அடிச்சது. அந்த குளிர் என்ன அதுக்கு இப்போ வந்து 2 ஆக்கள் அது வந்து அதுக்கு இதுக்குள்ள அந்த அங்காள பண்டி ஓட்டு நாங்கள் பண்டிகை 10 மாடு செத்து இந்த குளிர் தாங்கலாமே. ஏன்னா இப்ப நீங்க இதுக்கு வேகி வந்து இப்ப கொட்டில் இதுக்கு அந்த இது மாதிரி போட்டு செய்யலாம் பரிமாறிக்கலாம். இவ்வளவு மாட்டுக்கு போடலாம் பட்டி மாட்டுக்கு போடலாம் என்ன பட்டி மாடை எப்படியும் எப்பயும் வெளியில வெட்டலான்னு இருக்கும். வெட்டலாம் என்ன பேருந்து பழக்கி விட்டோம்டா பேருந்து திருப்பியும் கொட்டிலுக்கு போகும். மலையண்டா மேய்ச்சல் கொண்டு போகும் மலையண்டா ஓடி வந்து அந்த மாதிரி என்ன சரங்கோ அந்த இராணுவ முகாமுடைய மற்ற பகுதி அந்த எல்லா பகுதியிலேருந்து பாருங்க அண்ணா இந்த மாடுகளை இங்கே மேய்ச்சி கொண்டு வாரார். ஒரு நீண்ட பெரிய ஒரு தேசம் இந்த முகாம். அதால மாடுகள் நீண்ட தூரத்துக்கு போகும் பாருங்கோ. அண்ணா இப்போ மேய்ச்சி கொண்டு வாரார். அண்ணாவுடைய மாடுகளுக்கு பேர் இருக்கு. அண்ணா சில மாடுகளுக்கு பேர் சொல்லி கூப்பிட மாடெல்லாம் பெருகுது. நீங்க சொன்ன மாதிரி அகல சொட்டாயிரத்தி பழக்கலாம் என்ன கொட்டல் போடல அப்படியே. அப்ப உங்களுக்கு வந்து 10 மாடு செத்தான்னு சொன்னா வந்து எல்லாமே சின்ன கண்டு மாடு அது இந்த தாக்கு பிடிக்காது. அந்த 10 சொல்லிக்க ஒரு பெரிய இழப்பு தான். என்ன இப்ப இங்க என்ன மாதிரி இப்ப இந்த புயல் இந்த மாநிலத்தை என்ன மாதிரி இங்க வெள்ளங்கள் ஒரு பிரச்சனை? வெள்ளங்கள் தான் இதுக்கு எல்லாம் தண்ணி இங்க எல்லாம். அப்ப உங்களோட பட்டி அந்நேரம் இது காணுண்டது என்ன சமாளிச்சீங்க? சமாளிக்க வேண்டிய அந்த புட்டிகளை பார்த்து மேய்க்கிறதுதான். இப்ப இதெல்லாம் மூடி தண்ணி உண்டு. இது மூடி தண்ணி மூடியில தண்ணி புல்லுகளுக்கு மேல தண்ணி உண்டது மேல் புல்லு கிடைக்கும் அந்த மாதிரிதான். இப்போ வந்து சரி நீங்கள் இப்போ வந்தோன்னா இது வந்து இப்போ ராணுவம் வெளியேறணுமோ தானே நாங்கள் இதே ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டுறாங்க எடுக்க வரைக்கும் அவங்க அந்த கண்டுறாங்க அந்த உங்களோட பட்டி கிடைச்சிருந்தானே. இப்போ இந்த மூலம் பொறுத்தவரைக்கும் வந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் எந்த நேரம் வந்து மேய்க்கலாமே என்ன பிரச்சனை இல்லை. பொதுவாக மக்கள் வந்து போகிறாங்க என்ன மற்ற வந்துன்னா இப்போ நாங்கள் அந்த வரைக்கும் பார்த்து நாங்கள் நீங்கள் வந்து இது மேய்க்கிறீங்கள் சுத்த வராங்கால இடங்கள் இருக்குது. இந்தியாவில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த கல்லர் பிரச்சனை மாட்டு கல்லர் பிரச்சனை என்ன மாதிரி சிக்கல் இன்னும் இல்லையோ? சிக்கல் இருக்குதான் பட்டியல வந்து கிடக்குமா?
இப்போ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு? இதுவரை கிடக்குறோடைய பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு முதல் போன வருஷங்கள் அந்த மாதிரியாவது போன வருஷங்களும் கிடக்குறாங்கல்லாம். சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா திடீரெண்டு வாகனம் வரும் பட்டா வரும் பிடிச்சி ஏற்றிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கிடக்குறேன் கொஞ்சம் நீங்க விட்டுட்டு போனாலும் கரைச்சலாம் என்ன, அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து கொஞ்சம் பிரச்சனை என்ன. நம்பி இருக்கேக்க நாங்க ஊரை விட்டுட்டு போனா அதுவும் செய்யணும். விவேக் வந்து நீங்க வந்து மேய்ச்சல்னு சொன்னா அப்படி மேய்ச்சலோட நீங்க துளைச்சா மேய்ச்சல நின்றீங்கன்னு சொன்னாலும் சரி என்ன. மற்றபடி விவேக் நீங்க இப்ப வச்சு ஆக்களை நிப்பாட்டி வச்சு இப்ப தீவனம் எதுவும் போடுற மாதிரி அப்படி போடல என்ன ஏசி மாடுன்னு சொல்லி பால் வளர்க்குறானே பாலுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றீங்க? அது வந்து என்ன, அது பால் கறக்கக்கூட பால் கறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து அது மேய்க்க சரி வராது அந்த மாதிரி. அந்த மாதிரி மழைக்கு எல்லாம் தாக்க பிடிக்காது, அது குளிர் பிடிக்காது இடம். இந்த மழை வெதுண்டா அந்த மாடுகள் குளிர் தாங்காது, அது கொட்டில காங்காட்டி வளர்க்குறது அந்த மாதிரி. இது ரெண்டா பிரச்சனை இல்லை. ஊர் மாடுகள் எப்படி நான் மேயுங்கள் அந்த மாதிரி என்ன. இப்ப என்ன சொன்னாலும் நாங்க பொதுவாக வந்து கூடுதலா இந்த மாதிரி தான் அதிகமா பாக்குறது என்ன, இந்த மாதிரி கூட பாக்குறது. இப்ப நீங்க நோயல்னு சொல்லி வரைக்கும் வந்து இப்ப இது வரைக்கும் நீங்கள் சந்திச்சதுல வந்து அதிகமா என்ன நோய் வந்திருக்குது கூட? அதிக நோய் வந்து மாட்டுக்கு விரையில இது வரைக்கும் 2 வருஷத்துக்கும் விரையில. அப்படின்னா பண்ட் அடிக்கும் கண்ணுக்கு, கள்ளிப்பால் அடிக்கும். நாங்க கள்ளிப்பால் அடிக்கும். நாங்க கள்ளிப்பால் அடிச்சா ஒரு 3-4 நாளைக்கு எடுக்கும். கூடுதலா வந்து நோய்கள் வந்தா நீங்க வந்து இப்ப கை வைத்தியம் நாட்டு வைத்தியம் செய்யறது ஊசி போடுறீங்க. அது என்ன மாதிரி இப்ப கூடுதலான இப்ப ஊசி என்ன ஒரு வருத்தங்களுக்கு அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் வந்தோன்னா இப்ப நீங்க வந்து இதை வந்து இன்னும் பெருக்கணும். சாதாரணமா இப்பதே இதுல வந்து ஒன்று பெருமதி எவ்வளவு ஆகும்னு சொல்றீங்க? ஒன்று பெருமதி இப்ப என்ன ஒரு 80-90 அப்படி இவையால் வந்து நீங்க வந்து நாமன் வந்து இறைச்சியும் கொடுக்குறானே, இறைச்சி கொடுக்குறோன்னு சொல்லி வந்து அது என்ன அது அதெவ்வளவு ஆகும்? நீங்க சாதாரண அது கிலோ கணக்கு. கிலோ கணக்கு அடுத்து உங்களுக்கு இப்படி ஒரு வழி ஒன்று ஒரு ஐடியா வந்தது, ராணுவமா உள்ள போய் ஒரு பட்டி ஒன்று அடிக்கணும்னு சொல்லி? தெரியும் தானே, இதுக்குள்ள ஏற்கனவே தெரியும். நாங்க இங்க இடம் தானே, அவங்க வெளியேறினா நாங்க இதுக்கு பட்டி போடலாம் வந்து ஏற்கனவே முடியாது. நாங்க இது வந்து இப்ப இந்த முகமது அங்க தூரம் அங்க போகுது அப்படியே அந்த அது ஒரு கொஞ்சம் தூரம் போகுது. பெரிய முகம் தான். பெருசு என்ன? எத்தனை ஏக்கர் வரும்? கடைசி ஒரு 10 ஏக்கர் கிட்ட வரும். 10-15 ஏக்கர் வரும். என்ன வீட்டு போ அப்படி என்ன? நான் அங்க பின்னுக்கு பாத்துருக்கீங்களா? பின்னுக்கு நான் மாடு மேஜர் அதுல இருக்கு. நாங்க அங்க இருந்து சுத்தி அந்த காடு தெரியும். ஒரு 15 ஏக்கர் கிட்ட வரும். நாங்க சுத்தி அங்க எல்லாம் பார்த்தோம். சரியோ பார்த்த இடத்துல வந்து என்ன வெங்காயமா வந்த முழுசா வந்து சுத்தி பாக்குறோம் கேலாம் போடுது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மாத்திரமா கொண்டு மேய்க்கிறோம். அங்க எல்லாம் சுத்தி எடுத்தாங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்து அப்படியே விரைக்கும் பார்த்தோம். நாங்கள் அப்பதான் பார்த்தோம் என்னடா ராணுவமாவுக்குள்ளே ஒரு பட்டி கொண்டு வச்சு கேரண்டு பார்த்தாங்க. அதான் நீங்கள் இப்ப நீங்கள் விடிய எத்தனை மணிக்காக வெளியே விடுவியல்? 9 மணி விடிய. இனிமேல எத்தனை மணிக்கு போய் நம்மளுவாங்க? 5-5:30 5-5:30 போயிடும். என்ன தாங்களா போயிடும்? சார்ஜ் விட போதும் போயிடும். இப்போ போயிட்டா நீங்க இந்த வீட்டை போய் பெறணுமோ? வீட்டை போயிட்டா வீட்டை வரீங்க. என்ன எத்தனை மணிக்கு 15 வாரம்? 7 மணிக்கெல்லாம் வந்துட்டா அப்படியே நிக்கிறேன். பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்ப வெளியே வந்தனா மதியம் இரவு போடுவேன். ஒரு 12 மணிக்கெல்லாம் போடுவேன். அண்ணா வருவான். மாறி இப்ப இங்க வந்து அண்ணா வந்தாண்டா பின்ன பிடிக்க மட்டும் பார்த்துட்டு நான் போய் வீட்டை போய் வந்து நான் மேய்க்கிறது. நாங்க விரைக்கு முதல்ல அந்த இடத்துல வந்து அந்த வயல் பெற்றாக்கள் சந்திச்சு காய்ச்ச நாங்கள் அதே சொன்னது ஜான பிரச்சனை கொஞ்சம் கூடன்னு சொல்றோம். உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து ஜான அங்கால வயல் பக்கம் தான் மேலும் இதுக்குள்ள பிரச்சனை சொல்லிடலாம். யானையில சொல்லிடலாம் தானே. இதெல்லாம் பிரச்சனை இல்ல, இதுவரையும் பிரச்சனை இல்ல. வயலுக்கான் வந்து அடிக்கும். அப்ப நீங்க வந்து இப்ப மதியங்கள சாப்பாடு நேரம் என்ன மாதிரி சாப்பிடறதுக்கெல்லாம் வந்து சாப்பிடறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. மாடையில சார்ஜ் விட்டுண்டா மாடையில ஒரு இடத்துல இருந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். நான் சாப்பிட்டு கிணறு மீன கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கு. இப்ப என்ன எளிமையினுடைய என்ன இல்லாடி இந்த பகுதிக்கு நீங்க விரையலாம். எல்லாருக்கும் பண்ணை காம்புவோம். பண்ணைக்கு என்ன இது வந்து இப்ப இந்த முகாம் வந்து எவ்வளவு காலம் வாங்கியிருந்தது? யுத்தம் முடிஞ்சாப்புறம் வெளியேறு எவ்வளவு காலம்? இப்போ ஒரு 5-6 மாசம். 5-6 மாதம். சரி. என்ன
சந்தோஷம். நிறைய விஷயம் சொன்னீங்கள். சொல்லப்போனால் அந்த இராணுவமாக நாங்கள் பரவடுத்தினாங்க, இறைச்சியை வரைக்கும் பார்த்து நாங்கள் உங்களோட வேலையை நிறைய சொன்னீங்கள். நன்றி என்ன.